ஆடைகளுடன் let the celebrations begin. விமான சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சென்னையைச் சேர்ந்த விமானி சிதேஷ் கார்த்தியுடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். குரூப் கேப்டன் சிதேஷ் கார்த்திக் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். நீங்கள் ஒரு சென்னை பையன். நீங்கள் இப்போ நம்ம சென்னையில் ஏர் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. எப்படி போயிட்டுருக்கு சார் ரிஹர்சல்? ரிஹர்சல் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் 2003 மரீனா பீச் ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் போயிருந்தேன். சூரியகிரண் டிஸ்பிளே நடந்தது. அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணேன் நான் சூரியகிரண் போகணுன்னு. 2003 நான் 2024 ஆஸ் அ சூரியகிரண் பைலட் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அதே பீச்சில். அதனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டு. அண்ட் என் வீடு கூட பெஸ்ட் நகரில் இருக்குது. என் ஸ்கூல் ஆரைப்புரமில் இருக்குது. நம்ம ரூட் பெஸ்ட் நகர், ஆரைப்புரம், அதுக்கப்புறம் தான் மரீனா பீச். ஸோ ஃபார் மீ ஆஃப்டர் 20 years வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது. 2003 நான் கீழே இருந்து பார்த்தேன், இப்போ நான் மேலே பறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இவ்வளவு நாள் இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சாதாரண மக்கள் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏர் ஷோ நடக்கிறது மூலமாக என்ன விதமான ஒரு விஷயத்தை நம்ம வெளியில் சொல்கிறோம்? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு 30% லேண்டு, 70% வாட்டரு, ஆனால் 100% ஏர். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இஸ் டு கார்ட் ஏர், விச் இஸ் 100%. எங்கே போனாலும் ஏர் இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் ஏர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சரௌண்டிங் 360 டிகிரி. அது வார் டைமில். ஆனால் பீஸ் டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம சிவில் எங்கேயாச்சும் எர்த்குவேக் ஆயிடுச்சு, இப்போ கேரளாவில் ஃப்ளட்டிங் ஆயிடுச்சு, அதுக்கு கூட ஏர்ஃபோர்ஸ் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இஸ் ஃபார் த பீப்புள், டு கார்ட் த பீப்புள் அண்ட் டு ஹெல்ப் த பீப்புள். நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மிராஜ் ஏர்கிராஃப்டை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். மிராஜ் 2000 இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் 1980s வந்தது. அதுக்கப்புறம் ஒரு அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேப்பபிள் ஏர்கிராஃப்ட் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் பிளாட்ஃபார்ம். அது ஏர் டு ஏர் ரோல் கூட இருக்கு, ஏர் டு கிரவுண்ட் ரோல் கூட இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும், பாலாகோட் ஸ்ட்ரைக்ஸ்ல மிராஜ் தான் யூஸ் பண்ணது. போர் விமானங்கள்லாம் ரொம்ப பார்க்கவே அவ்வளவு சாகசங்களை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குது. ஸோ அது ஆங்கிள் திரும்புறதாகட்டும், அதோட ஸ்பீட் ஆகட்டும். ஸோ இந்த ஸ்பீடை பத்தி சொல்லுங்க. இந்த ஏர்கிராஃப்டோட, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிற ஏர்கிராஃப்டோட ஸ்பீடை பத்தி நீங்க சொல்லுங்க. இப்போ மாடர்ன் டே ஃபைட்டர் பிளேன் பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்பீட் ஒரு 100 km/h இருக்கலாம். அப்படின்னா வண்டியோட ஸ்பீடு. ஆனா மேக்ஸிமம் ஸ்பீட் 2500 கூட இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது, நீங்க பாக்குறது 700-800 km போல. அதுக்கு கூட ஃபாஸ்டா போனா ஜனங்களுக்கு தெரியாது பிளேன் போறது. அதனால ஒரு 700-800 km/h அந்த ஸ்பீட்ல ஓட்டுறதுக்கு ரொம்ப ட்ரைனிங்கா இருக்கு. இப்போ இருக்கிற பைலட்ஸ் எல்லாரும் மினிமம் ஐ திங்க் மேபி 10 years எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ் இருப்பாங்க. இப்போ மரீனா பீச்ல டிஸ்பிளே போன 10 வருஷமாவோ அதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பீடு நம்மளுக்கு நார்மல் ஸ்பீட் அது. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட the Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.